அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட் 4க்கான மென்டல் அபிலிட்டி 25 கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ குரூப் 1 டெஸ்ட் நம்பர் 20, ரிவிஷன் டெஸ்ட் வந்து 4. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? ஸோ இது எல்லா டாப்பிக்லேருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து 2 to 3 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷனில் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குது அப்படின்னா 625 பவர் 0.17, அப்புறம் 625 பவர் 0.08 ஈக்குவல் டு 25 பவர் கொஸ்டின் மார்க் எக்ஸ்னு வச்சுக்கலாமா? அடுத்து இன்ட்டு 25 பவர் -3/2. ஓகேவா? ஸோ இதில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வேல்யூ வரும்? சரிங்களா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 625 பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது a பவர் எக்ஸ் இன்ட்டு a பவர் ஒய்ன்னு இருக்குது அப்படின்னா நம்ம a பவர் x plus yன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம 625 பவர் 0.17 plus 0.08 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.25ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு அடுத்தது இந்த 25 அது அப்படியே இருக்கட்டும். 25 பவர் எக்ஸ் இங்கேயுமே பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இங்கே மைனஸில் இருக்குதுன்னா -3/2. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 625 இந்த 25 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட பவர் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 625 என்ன பண்ணலாம்னா 5 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். பவர் 0.25 ஈக்குவல் டு 5 பவர் 2 பவர் இந்த எக்ஸ் மைனஸ் 3/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x - 3 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது 2x - 3 divided by 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது a பவர் எக்ஸ் பவர் ஒய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்னா a பவர் எக்ஸ் ஒய். அதாவது பவருக்கு மேலே எத்தனை டைம்ஸ் பவர் இருந்தாலும் சரி. இப்போ இதுவே ஹோல் பவர் z இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இந்த பவர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 பவர் 4 × 0.25ஓட வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஈக்குவல் டு அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 பவர் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ 2x - 3ன்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கே 1 இருக்குது அர்த்தம். அதுக்கு அடுத்தது இப்போ எக்ஸாம்பிளுக்கு a பவர் எக்ஸ் ஈக்குவல் டு a பவர் ஒய். அதாவது பேஸ் ஈக்குவலாக இருக்குதா? சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூக்கும் பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பவர் வேல்யூ x ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இதை எடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா 1 ஈக்குவல் டு 2x - 3ன்னு வரும். இந்த -3 ஈக்குவலுக்கு ஆப்போசிட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அப்போது 2x = 4ன்னு வரும். அப்போ x = 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.7, 0.7 பார், அடுத்து 0.07 7க்கு மட்டும் பார், அதுக்கு அடுத்து 0.07 இந்த 07 ரெண்டுத்துக்குமே பார் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் அமாங் ஆல் அனைத்திலும் பெரியது எது? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3/2ன்னு எழுதுறீங்க. அப்போ 1.333ன்னு போயிட்டு இருக்கும்ல. இதை நம்ம எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 1.3 பார்னு எழுதுவாங்க. அப்போது எந்த நம்பர் கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக பார் போட்டுக்கலாம் ஒரே டைம் எழுதி. ஓகேங்களா? ஸோ அது வந்து மேத்தமெட்டிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது. சரிங்களா? ஸோ இப்போ இது எது பெருசு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 0.7. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் நம்பர் என்னன்னா 0.7. இந்த 7க்கு பார் இருக்குது. அப்போ 7 சொல்லிட்டு இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருக்கும். அடுத்தது 0.0777 சொல்லிட்டு அது இன்ஃபினிட்டி டைம்ஸ் போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.070707 ஏன்னா ரெண்டுத்துக்குமே பார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பருமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்ஃபினிட்டி டைம்ஸ். இப்போ இதில் எது பெருசுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 0.7 தான் இங்கே இருக்குது. சரிங்களா? இங்கே 0.077 போயிட்டு இருக்குது. நம்ம எப்படி எழுதலாம்? 0.78. அதாவது பாயிண்டில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நம்பர் 5க்கு மேலே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அது முன்னாடி அந்த நம்பரில் 1 ஆட் பண்ணி நம்ம எழுதிப்போம். சரிங்களா? ஸோ அப்போ 0.78ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.0வில் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரை விட இது சின்னதான். இங்கேயும் வந்து பாருங்க 0.0ன்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா?
ஸோ அப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்து கூட கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பர் ஓகேங்களா. ஸோ அடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0.7 தான் இருக்குது ஓகேங்களா. அதாவது என்ன அர்த்தம்னா 70 நம்ம வச்சுக்கலாமா. அப்போ இங்கே 70 இருக்குது, இங்கே 77 இருக்குது. அப்போ எது பெருசு அப்படின்னா 77 தானே பெருசு. அப்போது 0.7 பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர். இருக்கிறதுலே சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எதை சொல்லலாம் அப்படின்னா இங்கே பாருங்க 0.077, இங்கே 0.070 ஓகேங்களா. இங்கே 0 கொடுத்தது 77 இருக்குது, இங்கே 0 கொடுத்து 70 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா இது ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து ரைஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவர் ரெகுலராக வாங்கக்கூடிய 1200 ரூபாய்க்கு 6 கிலோ கம்மியாக வாங்குறாரு சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கீங்க ஓகேங்களா, 100 ருபீஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அதோட ஒரு கிலோ ரேட்டு வந்து 10 ரூபாய் இல்லை 20 ரூபான்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 1 kg ஈக்குவல் டு 20 ருபீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த 100 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 5 சரிங்களா. 5 கிலோ, ஒரு கிலோ 20 ரூபாய்னா 5 கிலோ வாங்குவீங்க ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளோட ரேட்டு அடுத்த நாள் 25 ரூபாயா மாறிடுது. ஆனால் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் அந்த பொருள் வாங்குறதுக்கு 100 ரூபாய் தான் நான் செலவு பண்ணுவேன்ட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா. அப்போ 25 ரூபாயா மாறிடுச்சு அப்படின்னா 100 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 4 kg ஓகேங்களா. ஸோ இப்போ 5 ரூபாய் உயர்ந்ததுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 கிலோ கம்மியாக வாங்குறீங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, இங்கே பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க 25% இன்க்ரீஸ் ஆனதுனால நான் 6 கிலோ கம்மியாக வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பொருளோட ரேட்டை எக்ஸ் ருபீஸ்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு பொருளோட ரேட்டு 20 ரூபான்னு இருக்கும்போது 100 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் அமௌண்ட்டு டிவைடட் பை பர் கேஜின்னு போடுறீங்களா. அதே மாதிரி இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 1200 ரூபாய் பர் கேஜி எக்ஸ் ருபீஸ் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ 1 kg. இங்கே வந்து இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன 6 kg ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னவாகும் 0.25 சாரி ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ அப்போது எக்ஸ் பை 100 இன்ட்டு 125 ஓகேங்களா. ஸோ பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது சரிங்களா. ஸோ இப்போ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 5/4. ஸோ அப்போ 1.25 ருபீஸ் எக்ஸ் ருபீஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ருபீஸ்னு இருந்த அமௌண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 1.25 எக்ஸ் ருபீஸ்னு ஆயிடுச்சு. அதாவது 1xன்னு வச்சுக்கோங்க இதை. அப்போ இது 1.25 எக்ஸ் ருபீஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா இதை நான் இங்கே எழுதுறேன் 1200 ரூபாய்க்கு முன்னாடி நாள் எக்ஸ் ருபீஸ் பர் கேஜின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிறீங்க மைனஸ் அதே 1200 ரூபாய்க்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 1.25 எக்ஸ்னு மாறிடுச்சு ஈக்குவல் டு 6. ஸோ ஏன்னா இதில் அதிகமாக வாங்குவீங்க, இதில் கம்மியாக வாங்குவீங்க, ஏன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லை. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து 6 கிலோ ஓகேங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சா 1 கிலோ அரிசியோட ஆரம்ப விலை என்னன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் ஓகேங்களா. கொஸ்டினில் என்ன கேட்காங்கன்னு தெளிவாக பார்த்து போடணும். அது வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 1.25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால பண்ணுங்க, இல்லை எல்சிஎம் எடுத்து போகிறதுனால பண்ணுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1.25 வரும். ஸோ அப்போ இங்கே மட்டும் 1.25 மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம் ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு 1200 மைனஸ் 1200 எக்ஸ் டிவைடட் பை 1.25 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஓகேங்களா. சரி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ட்டு 1200 ஸோ என்ன வருதுன்னா 1500 எக்ஸ் மைனஸ் 1200 எக்ஸ் டிவைடட் பை 1.25 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 300x divided by 1.25 x square equal to 6. இந்த ஒரு எக்ஸும்
இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நமக்கு எக்ஸ் தான், ஸோ எக்ஸ் இந்த சைட் கொண்டு போயிட்டு 6 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 300 டிவைடட் பை 1.25 இன்ட்டு 6 ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 வரும். அடுத்து 50 நீங்கள் 1.25 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 40 ஓகேங்களா. ஸோ அப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். சரிங்களா. ஸோ இதை நம்ம ஆப்ஷன்லேருந்து எப்படி போடலாம் சரிங்களா. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா. சரி, ஸோ ஆப்ஷன்லேருந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டைரெக்டாக ஆன்சர் வச்சு சொல்லிடுறேன், நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் வச்சு எப்படி செக் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நமக்கு டைம் கம்மி இருக்காது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளோட ரேட்டு 40 ரூபாய் அப்படின்னா ஒரு கிலோவோட அரிசியோட ரேட்டு 40 ரூபாய். அப்போ 1200 ரூபாய்க்கு நீங்கள் எத்தனை கிலோ வாங்கலாம்னு பாருங்க. அப்போ 1200 டிவைடட் பை 40 சரிங்களா. 0க்கு 0 அடிச்சிடலாமா, 4, அப்போ 30 கிலோ நீங்கள் வாங்கலாம் சரிங்களா. எவ்வளோக்கு 1200 ரூபாய்க்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா 25% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 40 ரூபாயிலேருந்து நீங்கள் 25% இன்க்ரீஸ் பண்ணுங்க. 40 ரூபாயில் 25% எவ்வளோனா, எப்பயுமே ஒரு வேல்யூவில் 25%னா 4ல் ஒரு பங்கு. அப்போ 40 ரூபாயில் 4ல் ஒரு பங்கு எவ்வளோ, 10 ரூபாய். அப்போது 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 40 ரூபாங்கிறது என்ன ஆகுதுன்னா 50 ரூபாயை மாறிடுச்சு. இப்போ 1200 டிவைடட் பை 15 போடுங்க ஓகேங்களா. ஸோ அடித்தோம் அப்படின்னா 2, 4, 24 கிலோ ஓகேங்களா. ஸோ டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 6 கிலோ நீங்கள் கம்மியாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் 40 ரூபான்னு இருக்கும்போது இந்த 1200 ரூபாய்க்கு நான் 30 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ 50 ரூபாய், அதாவது 25% இன்க்ரீஸ் ஆனதுனால 24 கிலோ தான் வாங்குறேன். டிஃபரன்ஸ் பாருங்க 6 கிலோ வருதா ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த பேசிஸில் போடுங்க ஓகேங்களா. ஸோ என்ன கால்குலேஷன்லாம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு புரியணுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஒரு இடம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்து போட்டிங்கன்னா போதும், நீங்கள் அதுக்கடுத்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கார்டனர் இன்க்ரீஸ் தி ஏரியா ஆஃப் ஹிஸ் ரெக்டாங்குலர் கார்டன் பை இன்க்ரீசிங் இட்ஸ் லென்த் பை 40% அண்ட் டிக்ரீசிங் வித் பை 20%. தி ஏரியா ஆஃப் தி நியூ கார்டன் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லென்த்தை 40% இன்க்ரீஸ் பண்ணுறாரு, பிரெத்தை வந்து 20% வந்து டிக்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ ஓவராலாக அந்த ஏரியாவில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ப்ளஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்க வேல்யூவை, டிக்ரீஸ்னா மைனஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 40 + 40னும் இங்கே வித் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ -20ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வேணாலும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இதை வேணாலும் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் வேல்யூ என்னன்னா 40, ஒய் வேல்யூ -20 ப்ளஸ் 40 இன்டூ -20 டிவைடட் பை 100 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 20யா. ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸில் கிடைக்கும். ஒரு 0க்கு இந்த 2 0 வச்சிடலாமா. அப்போ 4 × 2 எவ்வளோ, 8. அப்போ 20ல் 8 போனால் 12 சரிங்களா. ஸோ வந்து நமக்கு ஆன்சர் ப்ளஸில் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஏன்னா 20 - 8 ஸோ +12. அப்போ என்னவாகும்னா ஓவராலாக ஏரியாவில் 12% இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் மைனஸில் கிடந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் கிடச்சிருக்கு. அப்போ 12% வந்து ஓவராலாக ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா, அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ எலெக்ஷனை வச்சு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு எலெக்ஷனில் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கேண்டிடேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஏ வந்து ஜெயிச்சிட்டார். 2 பேருக்குமான அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192 ஓட்டு சரிங்களா. ஸோ இதில் ஏ வாங்கின ஓட்டோட பர்சன்டேஜ் வந்து 58%. ஸோ ஏ வந்து 58%, பி வந்து பார்த்தீங்கன்னா இவர் 58னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 42% இவர் செக்யூர் பண்ணியிருக்கார், வாங்கியிருக்கிறார் ஓகேங்களா. ஸோ அப்போது டோட்டலாக இவங்க 2 பேர்த்துக்குமான ஓட்டோட டிஃப்ரென்ஸ் A - B = 192 சரிங்களா. ஸோ பர்சன்டேஜில் பார்க்க போனோம் அப்படின்னா A - B = 16% ஓகேங்களா. ஸோ அப்போது பர்சன்டேஜில் 16% டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 192 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ A - B இங்கே A - B, அப்போ 2 ஈக்குவலா. ஸோ அப்போது 16% = 192. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குதோ, எந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த பர்சன்டேஜில் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1% கிடைக்கும். அப்போ 192வை அதுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் என்ன, 16.
அதில் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1% கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா டோட்டல் ஓட்டு தேவை, அப்போ 100% தேவை. அப்போ நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4ஆல் பண்ணலாமா? 4 டைம்ஸ் இங்கே 4 ரிமைனிங் ஒரு 8, இந்த 4 திரும்ப அடித்தோம் அப்படின்னா 12. அப்போ 12 × 100 1200. அப்போ இந்த எலெக்ஷனில் டோட்டலாக எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ஓட்டு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது simple interest on a sum of money for 3 years at 6% is ₹90. The simple interest on the same sum for 6 years at 7%. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ₹90 வட்டியே கிடைக்குது. இப்போ அதே அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6 வருஷமாகவும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% மாற்றுறாங்க. ஸோ அப்படி மாற்றும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்காக ஃபார்முலாஸ் அப்படி இப்படின்லாம் எதுவும் போக தேவையில்லை, டேரெக்டாகவே நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ 3 வருஷம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 6%ன்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு ₹90. ஓகேங்களா? அப்போ 1 இயருக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ்க்கு ₹90 இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எந்த இன்ட்ரெஸ்ட்? இதுவே 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 3 வருஷத்துக்கு ₹90, ஒரு வருஷத்துக்கு அப்போ ₹30 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அப்போ இந்த ₹30 வந்து 6%க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ 1% என்னவா இருக்கும்? 1% கண்டுபிடிக்கிறதுக்கு போன கொஸ்டின்ல சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரு வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த நம்பராலே டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ 30/6 = ₹5. ஓகேங்களா? ஸோ அப்போ 1% வந்து பார்த்தீங்கன்னா ₹5. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றுறோம், 7% மாற்றுறோம். ஓகேங்களா? 1% ₹5 அப்படின்னா 7% என்னவா இருக்கும்? 7% = 7 × 5 ₹35. அப்போ 7%ஓட வேல்யூ எவ்வளோன்னா ₹35. ஓகேங்களா? நமக்கு ஒரு வருஷத்துக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ கிடைக்குதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றினதுக்கப்புறம் ₹35 கிடைக்குது. அப்போ 6 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? 1 இயருக்கு 35னா அப்போ 6 வருஷத்துக்கு 6 × 35. ஓகேங்களா? ₹210 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ 6 வருஷத்துக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறினதுக்கப்புறம் ₹210 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே கொஸ்டினுக்கு பிரின்சிபல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுவும் சிம்பிள். 1% கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1% எவ்வளோ? ₹5. நமக்கு தேவை பிரின்சிபல்னா 100% எப்பயுமே. அப்போது இந்த 5 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 5 × 100 500. இதுதான் பிரின்சிபல். சப்போஸ் கேட்டா சரிங்களா? ஸோ அப்போ பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோனா ₹500. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின், ஒரு தொகை வந்து 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு? சரிங்களா? ஸோ இப்போ n வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 24 years. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் வந்து நம்ம ₹1 அசியூம் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் ₹1 இருந்துச்சுன்னா இந்த 24 வருஷத்துல நமக்கு அந்த ₹1 வந்து 4 மடங்கு கிடைக்கும். அப்போ அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது? ₹4 கிடைக்குது. அப்போ அமௌண்ட் எவ்வளோ? ₹4. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் ₹1, அமௌண்ட் ₹4. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்ட்னாலே அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ அப்போ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்கன்னா ₹3. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு எடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ். இதில் நமக்கு ஆர் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ தெரியாது, நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன? I = PNR/100. சரிங்களா? ஸோ இதில் I வேல்யூ என்னன்னா 3, பிரின்சிபல் 1, n வேல்யூ 24, ஆர் வேல்யூ தெரியாது, /100. ஓகேங்களா? ஸோ இப்போ R = 300/24. சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12.5ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ 12.5% செக் பண்ணிக்கலாம். 300/24 12.5 வந்து கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 183. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்ம ஷார்ட்கட்லேயே இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா n வேல்யூ அதுக்கப்புறம் எத்தனை டைம்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு தொகை வந்து 2 வருஷத்துல, ஓகேங்களா, அட் தி ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்டானு. சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இன் 2 years. அப்போ 2 இயர்ஸ்ல 3 டைம்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா தென் ஹவு many years it will become 27 times. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்னன்ற இடத்துல
இந்த ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய டேபிள் எழுதிக்கிட்டே வாங்க 2 இயர்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் அடுத்து 6 இயர்ஸ் அடுத்து 8 இயர்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இந்த 3 ஆலே வந்து அடுத்தது மல்டிப்ளை பண்ணுங்க 3 into 3 9 டைம்ஸ் அடுத்து இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அடுத்தது 27 டைம்ஸ் அடுத்து இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 81 டைம்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ 2 இயர்ஸ்ல 3 டைம்ஸ் அப்படின்னா 4 இயர்ஸ்ல 9 டைம்ஸ் ஆகும் சரிங்களா 6 இயர்ஸ்ல 27 டைம்ஸ் ஆகும் 8 இயர்ஸ்ல 81 டைம்ஸ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எத்தனை வருஷம் நமக்கு கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி சரி சப்போஸ் 5 இயர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது இல்லை 3 இயர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு 2 இயர்ஸ்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய டேபிள்ஸ் வரக்கூடிய இயர்ஸ் தான் கேட்பாங்க ஓகேங்களா இப்போ சப்போஸ் 3 இயர்ஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்று 6 இயர்ஸ் கேட்பாங்க இல்லை 9 இயர்ஸ் 12 இயர்ஸ் அதனுடைய டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் கேட்பாங்க ஓகேங்களா நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க எல்லாமே வந்து இந்த மெத்தடில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால நமக்கு நடுவில் ஏதாவது ஒரு இயரை கொடுத்துட்டு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அப்படி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அப்போது 27 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது 6 இயர்ஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ if the interest is compounded every 6 month அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அதான் half years ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற கொஸ்டின் பிரின்சிபல் வந்து 8000 அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சரிங்களா 18 மந்த்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 18 மாசத்துல எத்தனை 6 மாசம் இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ n = 1.5 இயர் ஓகேங்களா அதாவது 1.5 வருஷம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்பயுமே half years ஒன்ஸ் கால்குலேட் பண்ணும்பொழுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக குறைச்சிக்கணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10% சரிங்களா ஆண்டுக்கு வட்டி வீதம் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க ஆண்டு வட்டி வீதம் 10% அப்போ 6 மாசத்துக்கு எவ்வளோ இருக்கும் 5% இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 10%னா 6 மாசத்துக்கு அதில் பாதி அப்போ நம்ம half year ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக குறைச்சிக்கணும் அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் எத்தனை 6 மாதம் இருக்குன்னு பாருங்க அதுதான் நீங்கள் என்னன்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இதில் எத்தனை 6 மாதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்தில் 3 6 மாதம் இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது இப்போ நான் ஃபார்முலா இல்லாமல் எப்படி போகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா என்ன வந்து 3ன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ பிரின்சிபல் வந்து நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது பிரின்சிபல் 8000 தான் ஓகேங்களா ஸோ அப்போது 8000க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஒரு 5% ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா 6 மாதத்துக்கு 5% ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் 10 6 மாதத்துக்கு 5% ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு 5% ஆட் பண்ணுறேன் அப்போ 8000ல் 5% எவ்வளோன்னு பாருங்கள் 10% நான் 800 ரூபாய் அதில் பாதி எவ்வளோன்னா 400 ரூபாய் அதுதான் 5% ஸோ அப்போ 400 ரூபாய் ஆட் பண்ணால் 8400 ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் 8000ங்கிறது 8400 மாறிடும் அடுத்து செகண்ட் 6 மந்த் ஓகேங்களா செகண்ட் 6 மந்த்துக்கு ஒரு 5% ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு மொத்தம் 18 மாதம் இருக்குது 6 மாதத்தை முடித்தோம் அடுத்து 6 மாதத்துக்கு இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ 8400ல் 5% எவ்வளோன்னு பார்க்கணும் 10% நான் 840 அப்போ 5% நான் அதில் பாதி 420 02889 சரிங்களா ஓகே ஸோ அப்போ செகண்ட் 5 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபாய் ஆட் பண்ணுறோம் 9820 ரூபான்னு வருது ஓகேங்களா ஸோ அடுத்தது தேர்ட் 6 மந்த் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9820 ரூபாயில 5% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ 9820 ரூபாயில 10%னா 982 சரிங்களா ஸோ அப்போ அதில் பாதி எவ்வளோ வரும் 496 இல்லை சாரி 491 சரிங்களா அப்போ 491 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 111 ரிமைண்டர் வந்து ஒரு 1 12 13 10 ஓகே 491 ப்ளஸ் 9820 10311 சரிங்களா ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 18 months சரிங்களா ஸோ அப்போ 18 மாதம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க
ஒரு சின்ன அடிஷன் மிஸ்டேக்கு, சாரி. ஸோ இங்கே வந்து 420. இது ஆட் பண்ணால் 0288 சரிங்களா. 8800 நான் 9000 போட்டேன், சாரி சரிங்களா. ஸோ இப்போ தேர்ட் 6 மந்த்துக்கு பார்க்கணும் ஓகேங்களா. 8820 ரூபாய். இதில் 5% பார்க்கணும். 10% 882, 5% அதில் பாதி. ஸோ 441 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1621 9261 ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ ஒரு நம்பர் மாறினதுனால நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே வந்து கொஞ்சம் பார்த்து தெளிவாக போடுங்க சரிங்களா. ஓகே சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியணும்ல. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/2 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2n சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதில் வந்து ஆரோட வேல்யூ என்ன 10 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 10/2 5 கிடைக்கும். அடுத்து 2n இருக்கா, அப்போ 2n ஈக்குவல் டு 2 × n/2னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 3/2 கிடைக்கும். ஸோ 3/2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ 3 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 3 சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல எத்தனை 6 மந்த் இருக்குங்கிறது தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மந்த் இருக்கும், 3 6 மந்த் இருக்குமா, அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதிருப்பேன். நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்கேயும் 3 தான் வரும் சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி ஃபார்முலாவுக்கு போகாதீங்க, இந்த மெத்தட்லேயே போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. அடிஷன் மட்டும்தான், அடிஷனும் அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் போடுங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு அமௌண்ட்டை வந்து 3 பேர் வந்து பிரிக்கிறாங்க, A B C இவங்க 3 பேருக்கும் சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவோட ஷேர் வந்து பியோட ஷேருக்கு 2 டைம்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் பியோட ஷேர் வந்து சியோட ஷேருக்கு 4 டைம்ஸ் ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க 3 பேர்த்தோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இது நம்ம ஆப்ஷன்லேருந்து போடுறது தான் ரொம்ப ஈஸி ஓகேங்களா. இப்போ ஏவுக்கும் பிக்குமான ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் சரிங்களா. ஏ 2 ரூபா வாங்கினா பி 1 ரூபா வாங்குவார். ஏ 5 ரூபா வாங்கினாருன்னா சாரி ஏ வந்து ஒரு 10 ரூபா வாங்குறாருன்னா பி வந்து 5 ரூபா வாங்குவார். அதாவது பியை விட ஏ 2 மடங்கு வாங்குவார், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷனில் பாருங்க, இங்கே நான் என்ன சொன்னேன், ஏ பி சரிங்களா. ஏ 2 ரூபா வாங்கினா பி 1 ரூபா வாங்கணும். ஆனால் இங்கே பாருங்க உல்டாவாக மாறி இருக்கு, அப்போ இது வராது சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இங்கே 1:4 இருக்கு, ஏ தான் அதிகமான அமௌண்ட் வாங்கணும், அப்போ இதுவும் வராது சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2:4, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கம்மியான அமௌண்ட்டாக காமிச்சிருக்கிறாங்க, அப்போ இதுவும் வராது. சி ஆப்ஷனை பாருங்களா, ஏ 8:4 ஏவும் பியும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் 8:4 தனியாக எடுத்து எழுதி பாருங்க, 2:1. அப்போ ஏ 2 ரூபானா பி 1 ரூபா, கரெக்டாக வருதா ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடலாம். அடுத்த இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து 2 ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா 3வது நம்ம செக் பண்ணுவோம்ல. சியோட ஷேர் வந்து பியோட ஷேர் கூட கம்பேர் பண்ணும்பொழுது பி வந்து 4 டைம்ஸ் வாங்குறாரு சியை விட ஓகேங்களா. ஸோ அப்போது பி 4 ரூபா வாங்கினா சி வந்து 1 ரூபா வாங்கணும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க, பி 4 ரூபா வாங்கினா சி 1 ரூபா வாங்குறாரு. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே சரி, இதை நம்ம எப்படி ஆக்சுவலாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A:B ஈக்குவல் டு 2:1, அடுத்தது B:C ஈக்குவல் டு 4:1. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்த ரேஷியோஸ். இப்போ கம்பைன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ A:B:C, ஏவுக்கு நேராக 2:1 சரிங்களா. அடுத்தது B:C, அப்போ 4:1. பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்டி பிளேஸில் நியரஸ்ட் நம்பரை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 8:4:1 ஓகேங்களா. ஸோ 8:4:1 இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ A:B ஈக்குவல் டு C:D, தென் MA + NC டிவைடட் பை MB + ND இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 4 ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ A:B ஈக்குவல் டு C:Dன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கும், பியும் டியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கு, MA + NC டிவைடட் பை MB + NDன்னு இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு சி இருக்கிற இடத்துல ஏவை சப்ஸ்டிட் பண்ணலாம், அப்படி இல்லை ஏ இருக்கிற இடத்துல சிஏ சப்ஸ்டிட் பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுற போகிறோம், MA + C இருக்கிற இடத்துல நான் ஏவை சப்ஸ்டிட் பண்ணுறேன், NA டிவைடட் பை
எம்பி ப்ளஸ் என்பி. ஸோ இதுலேருந்து நம்ம நியூமினேட்டர்லேருந்து ஏவையும் டினாமினேட்டர்லேருந்து பியையும் காமனாக எடுத்துடலாம். ஸோ ஏவை எடுத்துட்டோம்னா எம் ப்ளஸ் என், பியை எடுத்துட்டோம் அப்படின்னா எம் ப்ளஸ் என். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது என்ன? ஏ டிவைடட் பை பி. அப்போ ஏ டிவைடட் பை பி எப்படி எழுதலாம்? ஏ இஸ் டு பின்னு எழுதலாம். அதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 25 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 16 நாளில் முடியும். சரிங்களா? ஆனால் என்னவாகுது அப்படின்னா 4 நாட்களுக்கு அப்புறம் ஒரு சிலர் அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ பேருன்னு சொல்லலை. அப்படி போனதுனால அந்த ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா அந்த 4 நாள் கழிச்சு போனவங்க எத்தனை பேர்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி அதை நோட் பண்ணிக்கோங்க. completed work or remaining work. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டட் ஒர்க்னாலும் ரிமைனிங் ஒர்க்னாலும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 day ஒர்க்கு இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ நாள் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம். 25 பேர் 25 men வந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னா அந்த 25 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1/16 ஒர்க் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 1/16 ஒர்க் அப்படின்னா 4 நாளில் எவ்வளோ முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க் ஈக்குவல் டு 1 day ஒர்க். 1 day ஒர்க் என்ன? 1/16. இதெல்லாம் 1 day ஒர்க்கு. சரிங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னா எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கிறாங்க இந்த 25 பேரும் சேர்ந்து? 4 நாள் இன்டூ 4 days. ஸோ அடித்தோம் அப்படின்னா 1/4. அப்போ கம்ப்ளீட்டான ஒர்க் எவ்வளோனா 1/4. சரிங்களா? ஸோ எப்பயுமே ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஒர்க்லேருந்து ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ரிமைனிங் ஒர்க் ஈக்குவல் டு 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க். கம்ப்ளீட்டட் ஒர்க் எவ்வளோ? 1/4. ஸோ அடித்தோம் அப்படின்னா 3/4. அப்போ இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னா 3/4 ஒர்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா ரிமைனிங் ஒர்க் ஈக்குவல் டு 1 day ஒர்க் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 3/4 ஈக்குவல் டு 1 day ஒர்க். இப்போ நமக்கு என்னன்னா 25 பேருக்கான 1 day ஒர்க் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒருத்தருக்கான 1 day ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 25 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ m ஈக்குவல் டு 1/400 கிடைக்கும். சரிங்களா? ஒருத்தருடைய 1 day ஒர்க் 1/400. நமக்கு இந்த 3/4 ஒர்க்கை எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒருத்தருடைய 1 day ஒர்க் வந்து 1/400 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். எவ்வளோ நாளில் அந்த 3/4 ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னு பாருங்கள். 15 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ? 15. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1/400 அண்ட் 15லாம் ஈக்குவலுக்கு ஆப்போசிட் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு 400 இன்ட்டு 1/15. சரிங்களா? ஸோ 4யும் 400 அடிச்சோம்னா 100. அடுத்தது 3யும் 15 அடிச்சிங்கன்னா 5, 5யும் 100 அடிச்சிங்கன்னா ஒரு 20. அப்போது அந்த 3/4 ஒர்க்கை எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கன்னா 20 பேர் செஞ்சுருக்கிறாங்க 15 நாளில். அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 25 பேர் இருந்தவங்க ஃபைனலாக 20 பேர் தான் இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து வேலையை விட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் அந்த 4 days வந்து 5 men தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ரொம்ப பேசிக் தான். இந்த ஒரு விஷயம் மட்டும் கான்செப்ட் ஞாபகம் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது இங்கேயே 1/16 வச்சேன் அப்படின்னா அந்த 4 நாளில் 25 பேருமே வேலை செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடிய ஏரியா தான். அங்கே 1/16 தான் வச்சிருக்கேன், அங்கே 1/400 வச்சேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. இல்லை, அதுக்காக தான் இங்கே 25 பேருமே வேலை செய்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 1/16க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? 25 இன்ட்டு 1/400 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான். இங்கே எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியல, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஏன் நான் 25 பேர் தான் போடல அப்படின்னா அங்கே எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியல, அதனால நான் ஒருத்தருடைய வேலையை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒருத்தருடைய 1 day ஒர்க் 1/400. ஸோ அதனால தான் இங்கே 1/16 இங்கே 1/400. அப்படி இல்லைனா இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒருத்தருடைய 1 day ஒர்க் 1/400, இங்கே என்கிட்ட இருக்கிறவங்க 25 பேர் இன்டூ 4 நாள். இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் 1/4 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரக்கூடியது, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
சரி ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், 5 பேர் வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்களா. ஸோ 5 men வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் அப்படின்னா 1/12. அடுத்தது 8 women வந்து 18 days. 8 women வந்து 1/18, அதாவது 1 day ஒர்க் இது. அடுத்து 10 childrens வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 24 days, 1/24. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 men ப்ளஸ் 12 women ப்ளஸ் 8 children, இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எவ்வளோ நல்லா முடிக்க முடியும், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து 5 menோட வேல்யூ இருக்குது 1 day ஒர்க், ஆனால் நமக்கு 10 menோட 1 day ஒர்க் தேவை. சரிங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 10 menன்னு கிடச்சிருமா. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 10, இங்கே வந்து 2/12. ஸோ அடித்தோம் அப்படின்னா 1/6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே 8 womenக்கு இருக்குது, நமக்கு 12 women தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 இந்த சைடு கொண்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ நான் 8 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், ரெண்டு பக்கமும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 women = 12 / 8 × 18. ஸோ இதில் கேன்சல் பண்ணால் 6ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸு, இந்த 2வையும் இந்த 18 அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ அப்போ 1/12. அப்போ 12 womenோட 1 day ஒர்க் வந்து 1/12. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 childrenோட வேல்யூ தேவை. ஸோ அதனால் 10 நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், ரெண்டு பக்கம் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 8 children = 8 / 10 × 24. 8ஐயும் 24 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 1/30. அப்போ 10 menோட 1 day ஒர்க் வந்து 1/6. அதாவது 10 men சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. 12 women சேர்ந்தாங்கன்னா 12 daysல முடிப்பாங்க. 8 children சேர்ந்தாங்கன்னா 30 daysல முடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஈக்குவல் டு, அதாவது 10 men + 12 women + 8 children ஈக்குவல் டு, அந்த ஈக்குவல் தான் இது. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எழுதிக்கோங்க. 1/6 + 1/12 + 1/30. எல்சிஎம் வேல்யூ என்ன வரும்னா 60 வரும். அப்போ இங்கே 10, இங்கே 5, இங்கே 2. ஸோ அப்போ 17/60. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா. அப்போ 60/17 days ஆகும். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ 60ல் எத்தனை டைம்ஸ் 7 இருக்கும், அப்படி 17 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 17 இருக்கும். அதாவது 3 × 17 வந்து 51. அப்போது 60ல் 51 போச்சுன்னா ரிமைண்டராக 9 இருக்கும். 9 / 17. ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். 319/17 days. ஓகே. சரி. ஸோ 2 men undertook to do a piece of work for 6,000. One alone could do it in 15 days and other can do it in 12 days. சரிங்களா. ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை முடிக்க 6,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 15 நாள், ஏ வந்து 15 நாள்னு வச்சுக்கலாம், பி வந்து 12 நாளில் முடிக்கிறாங்களா. ஸோ ஒரு சின்ன பையன் வந்து அசிஸ்டண்டாக வச்சுக்கிட்டு அந்த வேலையை 5 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்படின்னா அந்த சின்ன பையனுக்கு, அந்த பாய்க்கான ஷேர் எவ்வளவு, அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்பயுமே அமௌண்ட் பிரிக்கணும் அப்படின்னா எல்லாருமே தனித்தனியாக வேலை செஞ்சால் எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஈஸியாக அமௌண்ட் ஷேர் பிரிக்க முடியும். ஓகேங்களா. ஆனால் இங்கே அந்த பாய் வந்து இந்த வேலையை தனியாக செஞ்சால் எவ்வளோ நல்லா முடிப்பாருன்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ + பி + சி, 3 பேருக்கும் ஏபிசின்னு வச்சுக்கலாம். இவங்க 3 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எவ்வளோ நல்லா முடிக்கிறாங்களாம், 5 daysல முடிக்கிறாங்க. அப்படின்னா 1/5 1 day ஒர்க்கு. இதில் ஏவோட அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் தனியாக செஞ்சார்னா, அப்போ ஏ வந்து 1/15. பி அதே வேலையை தனியாக செஞ்சால் 12 days. ஸோ 1/12. இந்த பாய் வந்து தனியாக செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அப்போது சி = 1/5 - 1/15 - 1/12. ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் என்ன வரும்னா 60 வரும். இங்கே 12, இங்கே 4, இங்கே 5. அப்போ 3/60 அடித்தோம்னா 1/20. அப்போ அந்த சின்ன பையன் வந்து தனியாக வேலை செஞ்சால் அந்த வேலை 20 நாளில் முடிச்சிருவான். ஓகேங்களா. இப்போ இவங்க 3 பேருக்குமான ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா 1 day ஒர்க்கு ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. 1 day ஒர்க் ஏவுக்கு வந்து 1/15, பிக்கு வந்து 1/12, சிக்கு வந்து 1/20. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 3 பேர்த்துக்குமான எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். அந்த 3 வேல்யூக்கும் 60 வருதா. நியூமரேட்டரில் வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4, இங்கே 5, இங்கே 3. ஸோ இந்த 4 + 5 + 3 இருக்குல்ல, அதுதான் ரேஷியோ. அதாவது 4:5:3ன்ற ரேஷியோவில் இவங்க 3 பேரும் அந்த அமௌண்ட்டை பிரிச்சுப்பாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது, 6,000 ரூபாய் இருக்கா. அப்போது 6,000
டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. டோட்டல் ரேஷியோ எவ்வளோனா 4 + 5 9, 9 + 3 எவ்வளோ 12. இந்த பாய்க்கான ஷேர் தான் நமக்கு தேவை. பாயோட ஷேர் எவ்வளோனா 3 ஷேர் கொடுக்கணும். ஸோ இன்டூ 3. சரிங்களா? ஸோ அடித்தோம் அப்படின்னா இங்கே 4 அப்போ அந்த பாய்க்கு வந்து 1500 ரூபாய் கொடுக்கணும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஓகே. ஸோ 88 கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது. சக்கரத்தின் ஆரம் காண்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 88 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ 88 கிலோமீட்டர் இருக்கு. எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் மீட்டர்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த 88 கிலோமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணிடலாம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 88 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 88,000. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 88,000 மீட்டர். ஓகேங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr இன்ட்டு ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ? 1000. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ். இப்போ பையோட வேல்யூ 22/7. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆரம், ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஆர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 1000 இந்த 1000ல 88,000ல இருக்கிற 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 88 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு 88 இன்ட்டு 7/2 இன்ட்டு 22 44. இந்த 44 88 கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ 2 இன்ட்டு 7 14 மீட்டர். அப்போ ரேடியஸோட வேல்யூ 14 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு நூலகத்தின் நுழைவாயிலில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. கதவை எளிதில் திறப்பதற்காக அது பொருத்தப்பட்டுள்ள சுவரில் இருந்து, இப்போ இதுதான் வந்து டோர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 7 மீட்டர் தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து 7 மீட்டர்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு சக்கரம் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் பொழுது சக்கரம் எவ்வளவு தூரம் கடக்கும்? இது டோர்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2Dயில் வரைகிறேன். சரிங்களா? ஸோ 90 டிகிரி அப்படின்னா அந்த சக்கரம் இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் இப்படி போகும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து சர்க்கிளில் தான் வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஏன்னா டோரை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் டோரை திறக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக திறந்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஆனால் அவங்க 90 டிகிரி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போக போகுது. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க வேற? 7 மீட்டர் தூரம். அப்போ இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சக்கரம் இருக்கிறதுக்கும் 7 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு கால்வட்டம் மாதிரி இருக்கா? குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் மாதிரி. அப்போ அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ? 7 மீட்டர். ஓகேங்களா? அடுத்தது 90 டிகிரி. அந்த சக்கரம் கடந்த தூரம் அப்படின்னா, சக்கரம் கடந்த தூரம்னா என்ன? இதுல இருந்து இது வரைக்கும் அது எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்க்கோட லென்த் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வில்லின் நீளம் கண்டுபிடிச்சா போதும். வில்லின் நீளம் ஆர்க் லென்த் ஈக்குவல் டு 2πr இன்டூ θ/360. இதான் வந்து ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்டூ தீட்டா வேல்யூ என்னன்னா 90 டிவைடட் பை 360. கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸா? இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணினா ஒரு 2, இந்த 2ஐயும் 22ஐயும் கேன்சல் பண்ணினா ஒரு 11. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 11 மீட்டர்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சக்கரம் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். Okay, so surface area of two spheres are in the ratio of 4:25. Then the ratio of their volume. சரிங்களா? இது ஸ்கொயர்ல இருக்கு, அப்படி கியூபுக்கு மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படின்னு சொல்றேன். ஸ்பெயரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னன்னா 4πr². சரிங்களா? இங்க 2 ஸ்பெயர்னு சொல்லிட்டாங்க, 2 ஸ்பெயர்ஸ். ஸோ 2 ஸ்பெயருக்கு வேரியபிள்ஸ் என்னன்னா ரேடியஸ் மட்டும்தான் வேரியபிள். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்பெயருக்கு R1 பண்ணணும், செகண்ட் ஸ்பெயரை 4πr². ஏன் டிவிஷனில் எழுதியிருக்கேன் அப்படின்னா அங்கே ரேஷியோவில் இருக்கு. ரேஷியோ நம்ம டிவிஷனில் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 4/25. இந்த 4π கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆர் வேல்யூ தேவை. ஆர் வேல்யூ தெரிஞ்சால் தான் வந்து வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா வால்யூமோட ஃபார்முலா என்னன்னா 4/3πr³. 2 இருக்கிறதுனால R1 4/3
பை R2 கியூப். இதனுடைய ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ R1 by R2, அதாவது R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/25. இந்த ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ R1 by R2 ஈக்குவல் டு 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2, 25க்கு 5. சரிங்களா? அப்போ R1ஓட வேல்யூவை 2னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, R2ஓட வேல்யூவை 5னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4/3 இந்த 4/3 கேன்சல் ஆகிடும், இந்த பை கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ R1ஓட வேல்யூ 2னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2 கியூப்னும், R2ஓட வேல்யூ 5னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5 கியூப்னு கிடைக்கும். அப்போ 8/125 ரேஷியோவில் எழுதும்போது 8:125 சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். Next question. Okay. A sector containing an angle of 140 degree is cut off from a circle. ஒரு சர்க்கிள் இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு 140 டிகிரிக்கு நான் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர். சரிங்களா? ஃபோல்டட் இன்டு ஏ கோன். இந்த 22 வராது. ஓகே. ஸோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்து அதை நான் அந்த கார்னர் இருக்குல்ல, கட் பண்ணி எடுத்துட்டா இது 2 கார்னர்ஸாக கிடைக்கும். அந்த கார்னரை நான் மெச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ ரேடியஸ் எவ்வளோனா 9 சென்டிமீட்டர், தீட்டா எவ்வளோனா 140 டிகிரி. சரிங்களா? ஸோ அப்படி நான் உருவாக்கும் பொழுது அந்த கூம்போட வளைபரப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் செக்டாராக பார்க்கும்பொழுது இதுதான் அந்த செக்டாருடைய பகுதி. இந்த நான் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த செக்டாரோட பகுதி தான் கூம்போட என்னவாகும்னா வளைபரப்பாக மாறும், கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவா. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த செக்டாரோட ஏரியாவை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ செக்டாரோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr² இன்டூ தீட்டா பை 360. பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 9, ஸோ இன்னொரு 9, 140 டிவைடட் பை 360. சரிங்களா? ஸோ இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்தது 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் 9ஐயும் 36ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் ஒரு 2, இந்த 2ஐயும் இந்த 22ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 11. ஸோ ஃபைனலாக ஒரு 11 ஒரு 9 மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். அந்த கோனோட அந்த கூம்போட வளைபரப்பு கவுடு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்த கொஸ்டின். If the capacity of cylindrical tank is 1848 meter cube, the diameter of its base is 14 meter, then the depth of the tank is, depthனா ஒன்றும் இல்லை, அதோட ஹைட்டு தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் வந்து 1848 மீட்டர் கியூப், டயாமீட்டர் வந்து 14 மீட்டர், அப்போ ரேடியஸ் வந்து 7 மீட்டர். அடுத்து டெப்த்து ஹைட்டு தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வால்யூமோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது இது? சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ வால்யூம் என்னன்னா πr² ஈக்குவல் டு 1848. சரிங்களா? இதில் பையோட வேல்யூ என்னன்னா 22/7, ஆர் வேல்யூ 7 இருக்குது. ஸோ 7 × 7 × h ஈக்குவல் டு 1848. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் ஆகிடும். அப்போ h ஈக்குவல் டு 1848 டிவைடட் பை 7 × 22. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 7 அடித்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ், ரிமைனிங் ஒரு 444, அப்போ 6 ஒரு 2 28 4, இப்போ 264 டிவைடட் பை 22ன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த 264 22 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 220ங்கிறது 10 டைம்ஸ், அதில் கூட ஒரு 44 ஆட் பண்ணிட்டாங்க, அப்போ 12 டைம்ஸ் வரும். அப்படின்னா ஹைட்டோட வேல்யூ என்னன்னா 12 மீட்டர். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், a garden roller whose length is 3 மீட்டர். கார்டன் ரோலர்னா நம்ம இப்போ நீங்கள் கிரிக்கெட்லாம் பைப் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிச்சை வந்து சமன்படுத்துறதுக்காக ஒரு ரோலர் இப்படி இழுத்துட்டு போவாங்க, தெரியுமா? அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு சிலிண்டரை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? நேராக வச்சிங்கன்னா சிலிண்டர் இப்படி கிடைமட்டமாக, சரிங்களா, ஹரிசாண்டலாக போட்டிங்கன்னா அது இந்த ஷேப்பில் இருக்கும். சரிங்களா?
ஸோ அதனுடைய லென்த் வந்து 3 மீட்டரும். நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டர் வந்து 2.8 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த கார்டனை லெவல் பண்ணுதான். சரிங்களா? ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 8 ரெவல்யூஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சக்கரம் வந்து சுத்துறதை வச்சு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சக்கரம், இப்போ உங்ககிட்ட பைக் இருக்கு, அந்த பைக் வந்து ஒரு டைம் ரொட்டேட் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் போகணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பைக்கோட அந்த சக்கரத்தினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு தெரிஞ்சா போதும், அது ஒரு டைம் ரொட்டேட் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இங்க அதே மாதிரி தான் இதனுடைய கவுடு சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சா போதும், அது ஒரு டைம் ரோல் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணணும்னு நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய கவுடு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கவுடு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னா 2πrh. ஓகேங்களா? சரி, இங்க ஆர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டயமீட்டர் 2.8, ஆர் வேல்யூ அதில் பாதி எவ்வளோனா 1.4. அடுத்தது ஹச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் பொழுது லென்த்துன்னு சொல்லுவாங்க, அது வெர்டிக்கலாக வச்சு பாருங்க, இந்த லென்த் தான் வந்து அதுக்கு ஹைட்டாக கிடைக்கும். அப்போ ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × 22/7 × ஆர் வேல்யூ 1.4, ஹைட் வேல்யூ வந்து 3. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் ஒரு டைம் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 0.2 கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா கவுடு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 26.4. நீங்களும் கால்குலேட்டரில் போட்டுறாதீங்க, சால்வ் பண்ணி பார்த்து போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டைம் ரொட்டேட் ஆச்சுன்னா 26.4 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 8 ரெவல்யூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ 26.4 × 8 211.2 மீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ 211.2 மீட்டர் ஸ்கொயர் இங்கே ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம். சரிங்களா? ஸோ பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகபட்சமான பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு, 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதை நீங்க முழு நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எல்லாத்தையுமே 100ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க மேலேயும் கீழேயும். அப்போ 60/100 96/916 வரும். ஆமா, அடுத்தது 12/100. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கா, அதாவது டிவிஷன் மெத்தடில் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும். அடுத்து அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா இப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஹச்சிசிஎஃப். அப்போ ஹச்சிசிஎஃப் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 60, 960, 12. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12 டிவைட் பண்ணலாமா? ஸோ 12 டிவைட் பண்ணிங்கன்னா 30, 486. மறுபடியும் 12 டிவைட் பண்ணால் 15, 243. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 581. மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 116, 1. சரிங்களா? ஸோ அப்போது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த நம்பரையும் எடுத்துக்கிட்டு சைடில் இருக்கிற நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் கிடச்சிடும். அப்போ 16 இன்ட்டு ஒரு 2 ஸ்கொயர், ஒரு 3, ஒரு 5. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 916 சொல்லிட்டு எல்சிஎம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 60, 960, 12 டிவைடட் பை ஹச்சிசிஎஃப் ஆஃப் 100, 100, 100. சரிங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவோட எல்சிஎம் என்னன்னா 960, டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூக்கு ஹச்சிசிஎஃப். எப்பயுமே ஹச்சிசிஎஃப் ஆர் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ எல்லா நம்பருமே சேமாக இருந்தால் அந்த சேம் நம்பர் தான் வந்து அதனுடைய ஹச்சிசிஎஃப்ஆவோ இல்லை எல்சிஎம்ஆவோ கிடைக்கும். இங்கே எல்லாமே 100, ஸோ டிவைடட் பை 100. ஸோ 960/100ஓட வேல்யூ 9.6. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் the LCM of two number is 2310 and their HCF is 30. If one number is 210, the other number. சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கான கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதான். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப் ஆர்
ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் ஈக்குவல் டு, நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு எழுத வேண்டாம், ப்ராடக்ட் ஆஃப் தி numbers or given numbers equal to HCF power n minus 1 into LCM. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு ரெண்டு நம்பர் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ இங்கே என்ன ஆகிடும், 2 ஆகிடும். ஸோ அதனால HCF into LCM. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னா பவரில் n minus 1 வரும். அங்கே டூ நம்பர்ஸுங்கிறதுனால என்னோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம், 2 minus 1 வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ அதனால HCF into LCM டேரெக்டாக வருது. இப்போ ரெண்டு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு நம்பர் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வச்சுக்கலாம், ஒரு நம்பர் வந்து 210, ஒய்யை நான் 210ன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்தது HCF வேல்யூ என்னன்னா 30, LCM வேல்யூ 2310. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30 into 2310 divided by 210. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 7 அப்போ 3 ரிமைண்டர் ஒரு 1, மறுபடியும் ஒரு 3, ஒரு 0. அப்போ 330 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஓகே, தி HCF and LCM of two numbers m and r, m and n are 6 and 210 respectively. If m plus n equal to 72, then 1 by m plus 1 by n ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? HCF LCM சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த ரெண்டு நம்பரை வந்து எம்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் போன கொஸ்டினில் பார்த்தோம்ல, என்னன்னா m இன்ட்டு n. ஏன்னா இங்கே ஒரு வேல்யூ m, இன்னொரு வேல்யூ n. ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இங்கே LCM என்ன, 210 இன்ட்டு 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அப்படியே கூட இருக்கட்டும். சரிங்களா? அடுத்தது m plus n equal to 72. என்ன கேட்குறாங்கன்னா 1 by m plus 1 by n என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் m plus n, டினாமினேட்டரில் m into n கிடைக்கும். அப்போ m plus n ஓட வேல்யூ என்னன்னா 72, m into n ஓட வேல்யூ 210 into 6. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 6ஐயும் 72 அடிச்சிங்கன்னா 1 2 12 டைம். சரிங்களா? அடுத்து 12ஐயும் 210 12 ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். 12 அடிச்சிங்கன்னா 6 by 105. அடுத்து இது 3ஆல் அடிக்கலாமா? இப்போ 2 டைம்ஸ் இங்கே 35. அப்போ 2 by 35. அப்போ 1 by m plus 1 by n ஓட வேல்யூ என்னன்னா 2 by 35. ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் டிராஃபிக் சிக்னல் வச்சு கேட்கலாம், இல்லை ஒரு சர்க்கிளில் வந்து நிறைய பேர் ஓடுறதா சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்களாம். அவங்க வந்து ஒரு சேம் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சேம் டைரக்ஷனில் ரன் அரௌண்ட் ஏ சர்க்குலர் கிரவுண்ட் ஆர் ஸ்டேஷன். ஏ வந்து 252 செகண்டில் அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறாரு, பி வந்து 308, சி வந்து 198. ஸோ கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா அதோட இன்னும் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த சர்க்கிளை சுற்றி சுற்றி. ஆஃப்டர் வாட் டைம் தே மீட் அகைன் அட் தி சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட். மறுபடியும் இவங்க எப்போ வந்து அந்த சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அப்படி சர்க்கிளில் ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த 3 வேல்யூவோட டைமும் வந்து சேம் யூனிட்ல இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? சேம் யூனிட் மீன்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே செகண்ட்ஸ்னா எல்லாமே செகண்ட்ஸ்ல கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா 3 minutes 12 secondsனு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே செகண்ட்ஸுக்கு மாற்றணும். 3 minutesனா எவ்வளோ, 180 seconds. 12 seconds அப்படின்னா 180 + 12, அப்போ 202 seconds. அந்த மாதிரி மாற்றி கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். இங்கே எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ நான் அப்படியே டேரெக்டாகவே எடுத்துக்கிறேன். இந்த மாடல் கொஸ்டினுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் என்ன வரும், 252 1, அடுத்தது 308 1, அடுத்தது 198. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் ஃபஸ்ட்டு 12 டிவைட் பண்ணலாம். 121 2 6, அடுத்தது 154, நெக்ஸ்ட் 99. அடுத்தது என்ன பண்ணலாம்னா மறுபடியும் 12 டிவைட் பண்ணுவோம். 63 77 99.
இப்போ வந்து 7 11 டிவைட் பண்ணிடலாம். 11னா அப்போ 63 அப்படியே இருக்கும். இங்கே 7 இங்கே 9. நெக்ஸ்ட்டு 7 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 9 இங்கே 1 இங்கே 9. ஸோ ஃபைனலாக 9 தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ அதனால் டேரெக்டாகவே 9 டிவைட் பண்ணிடலாம். 1,1. ஆனால் எப்பயுமே வந்து இங்கே ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் ஏன் இங்கே நான் ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ரெண்டுமே 9 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே யூஸ் பண்ணேன். சரிங்களா? அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் நீங்கள் காம்போசைட் நம்பர் அதாவது நான் ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா? ரெண்டாயிரத்தி 772 கிடைக்குது. ஸோ அப்போ 2772 செகண்டுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே மினிட் செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2772 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 60ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 2772ல் மொத்தமாக 46 டைம்ஸ் வந்து 60ஆல் டிவைட் ஆகும். 46 டைம்ஸ் வந்து 60 இருக்கும். அப்போ 46 மினிட்ஸு ரிமைண்டராக வந்து ஒரு 12 கிடைக்கும். அந்த 12 வந்து செகண்ட்ஸில் எழுதிக்குவோம். 12 செகண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து எல்சிஎம் ஹெச்எஃப்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல். ஓகேங்களா? ஒரு 3 செட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. என்னன்னா இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு. அது ஒவ்வொரு புக்கும் 336, 240, 96 புக் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன பண்றாங்கன்னா ரேக்ல அடுக்க போறாங்க. அப்படி அடுக்கும் பொழுது சப்ஜெக்ட் வைஸாக தான் எடுக்கிறாங்க. மேக்ஸையும் இங்கிலீஷையும் வந்து மிக்ஸ் பண்றது இல்லை. ஓகேங்களா? 3 புக்குமே மிக்ஸ் பண்றது எல்லாமே ஒரு ரேக்ல ஒரு ஆர்டர்ல ஒரு புக் மட்டும் தான் இருக்கு பொழுது. சரிங்களா? ஆனா அப்படி அடுக்கும் பொழுது எல்லா ரேக்கோட ஹைட்டும் சேமா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா நீங்க 10 ரேக்கோட அடிக்கலாம். மேக்ஸை 5 ரேக்கோட அடிக்கலாம். அடுத்து சயின்ஸை வந்து ஒரு 2 ரேக்ல கூட நீங்க அடிக்கலாம். ஆனா எல்லாமே சேமா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். அப்படி அடுக்கும் பொழுது எத்தனை ஸ்டாக் வரும்? ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி அதுக்கடுத்து வேற என்ன கேட்கலாம்னா ஒரு ஸ்டாக்ல ஹவு மெனி புக்ஸ் இருக்கும், இது ரெண்டையுமே கேட்கலாம். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான சொல்யூஷன்ஸ் தான். ஒன்றும் இல்லை, HCF கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். 336, 240, 96. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய HCF பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1, 6, 8, 120, 48. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 84, இங்க 60, இங்க 24. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 42, 30, 12. 2ஆல் டிவைட் பண்ணா 21, 15, 6. நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 7, 5, 2. ஓகேங்களா? ஸோ HCF அப்படின்னா 3 நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸால தான் டிவைட் பண்ணியிருப்பேன். இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ HCF வேல்யூ என்ன வரும்? 1, 2, 3, 4. 2 power 4 இன்ட்டு ஒரு 3. சரிங்களா? ஸோ அப்போ 2 power 4னா 16 வரும். 16 இன்ட்டு 3யோட வேல்யூ 48. அப்போ ஒரு ரேக்கில் நீங்கள் 48 புக்கு எடுக்கணும். சரிங்களா? ஆப்ஷன் அடுக்குகளின் மொத்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஓகே. ஸோ ஒரு ரேக்ல இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன? 48. ஹவு மெனி புக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ரேக்ல 48 புக். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை ஸ்டாக்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஸ்டாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபைனலாக ரிமைனிங்காக ஒரு நம்பர் கிடைச்சிருக்குல்ல, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 7 + 5 + 2 இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 12, 14 கிடைக்கும். அப்போ எத்தனை ரேக் வரும் அப்படின்னா 14 ரேக் வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு புக் ஒரு ரேக்ல 48 புக் எடுக்க போறீங்க. அப்போ 336 புக்கு நீங்க எத்தனை ரேக்ல எடுப்பீங்க அப்படின்னா 7 ரேக்ல எடுப்பீங்க. இந்த 336 டிவைடட் பை ஒரு ரேக்குக்கு 48 புக் அப்படின்னா அதை டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 7 கிடைக்கும். அதெல்லாம் நீங்க டிவைட் பண்ணாதீங்க, இந்த ரிமைண்டரை கிடைச்சிருக்கும் பாருங்க, இந்த நம்பர் தான் அதனுடைய வேல்யூவா வரும். அடுத்து 240 ரெண்டாவதா இருக்குல்ல, அதை நீங்க 47 டிவைட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். அடுத்தது 96 47 டிவைட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ரேக்ஸ். இதை ஆட் பண்ணா இந்த வேல்யூ HCF வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்ல எத்தனை புக் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். 2 மாடலில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. தேங்க்யூ.